ஆவியால் என்னை நிரப்பும், அக்கினி அபிஷேகத்தால் நிரப்பும், உந்தன் பரிசுத்தத்தால் நிரப்பும், அன்பின் அபிஷேகத்தால் நிரப்பும். அன்பான தேவஜனமே, உங்கள் யாவரையும் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துடைய ஈடு இணையற்ற இன்ப நாமத்தினால் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருடைய பெரிதான கிருபை இந்த நாட்கள் நம் ஒவ்வொருவரையும் அதை நடத்துகிறதாகவும் நம்மை தாங்குகிறதுமாக இருக்கிறபடினால் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். கடந்த 6 மாத காலமாக தேவன் நம்மை கண்மணி போல பாதுகாத்து நம்மை வழி நடத்தி கொண்டிருக்கிறார். இந்த 7வது மாதத்திற்கு உங்களை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். 7 என்பது பரிபூர்ணமாக வார்த்தைகள் வேதத்தின் நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் 6 நாட்கள் படைத்து 7வது நாள் ஓய்ந்திருந்தார். 7 நாளுக்கு பின்பாக இப்படின்னு பல காரியங்களை நம்ம பைபிளில் நாம் பார்க்கிறோம். இந்த நாட்களிலும் இந்த 7வது மாதம் ஒரு விசேஷ மாதமாக தேவன் நமக்காக ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். என் அன்பு சொந்த பந்தங்களே, உங்களுடைய ஜெபங்கள் இந்த கடந்த 6 மாத காலமாக உங்களை நடத்தி வந்திருக்கிறது. இன்னொரு மாதத்தை காணும்படியாக நம்முடைய தகப்பன் உங்கள் ஜெபத்தின் மூலமாக உங்களுக்கு உருவாக்கி கொடுத்திருக்கிறார். இப்போ இந்த 7வது மாதத்துல உங்க ஜெபத்தை நீங்க என்ன பண்ணிக்கணும்னா அதிகப்படுத்திக் கொள்ளணும். உங்க தேடுதலை அதிகப்படுத்திக் கொள்ளணும். நீங்க செய்யக்கூடிய ஊழியங்களை அதிகப்படுத்திக் கொள்ளணும். நீங்க உழைக்கக்கூடிய உழைப்புகளை அதிகப்படுத்திக் கொள்ளணும். வேத வாசிப்புகளை அதிகப்படுத்திக் கொள்ளணும். சபையுடைய ஊழியத்தோடு அதிகமான நேரத்தை நீங்க ஸ்பெண்ட் பண்ணணும். அப்படி ஒவ்வொரு மாதமாக நீங்க உங்களை கடவுளுக்குள்ள கொண்டு போகும் பொழுது அவர் நிறைய காரியங்களை உங்களுக்காக செய்வார். ரொம்ப எதிர்பார்ப்போடு நீங்க காத்திருக்கிறீங்க. ஆமென். என்ன இந்த 7வது மாதம் ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் எப்படியாக இருக்கும், வசனங்கள் எப்படியாக இருக்கும்? தேசங்களை குறித்து நம்ம எந்த காலத்திலும் பயப்பட வேண்டாம். தேசத்தில் நடக்கக்கூடிய சம்பவங்கள் அதாவது நடந்துக்கிட்டே இருக்கும். அது ஒரு பெரிய விஷுவா, பெரிய ஒரு இதாக நம்ம எடுக்க வேண்டிய காரியம் இல்லை. நமக்கென்று ஒரு இலக்கு, நமக்கென்று ஒரு பயணத்தை கடவுள் வச்சிருக்கிறார். அந்த பயணம் எப்படிப்பட்டது? அந்த பயணத்தில் இருக்கிற தேவ பிள்ளைகளை கண்டா மற்றவர்களுக்கு எவ்விதமான காரியங்கள் காணப்படும் என்பதுதான் இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தைகள் நம்மோடு பேச போகிறது. உபாகமம் 2ஆம் அதிகாரம் 25வது வேத வசனங்கள் இவ்விதமாக சொல்லுகிறது. வானத்துக்கு கீழ் எங்குமுள்ள ஜனங்கள் ஒன்னால் திகில் பயம் அடையும்படி செய்து இன்று நான் அதை தொடங்குவேன். கவனிங்க, வானத்துக்கு கீழ் எங்கும் உள்ள ஜனங்கள் நம் நிமித்தமாக, நம்முடைய ஜெபத்தை நிமித்தமாக, நாம் கடவுளை தேடுகிற அந்த தேடுதல் நிமித்தமாக திகில் பயம் அடையும்படி செய்வேன் சொல்லிட்டு இந்த மாதத்தில் இன்று முதல் அதை நான் தொடங்குவேன் என்று தகப்பன் வாக்கு கொடுக்கிறது மாத்திரம் இல்ல, நம்மளை கீர்த்தி, நம்முடைய அந்த ஜெபமானது, தேவனை தேடுகிறதானது பலருக்கு கடவுள் என்ன பண்ணுவாங்க, கேட்கும்படியாக செய்வார். நம் நிமித்தம் நிறைய பேர் நடுங்கி வேதனை அடைவார்கள். இன்னும் அந்த சத்துரு, இதுவரைக்கும் சத்துரு நம்மளை வேதனைப்படுத்திருக்கலாம். இதுவரைக்கும் சத்துருக்களை நீங்க ரொம்ப அடிமைப்பட்டு இருந்திருக்கலாம். ஒருவேளை கடந்த 6 மாத காலமாக அவனுக்கு கீழே நம்ம வேலை செஞ்சதை போல ஒரு ஃபீல்னஸோடு நம்ம இருந்திருக்கலாம். ஒரு ஃப்ரீயா கடவுளை தொழுது கொள்ள முடியாம கூட நம்ம இருக்க செய்திருக்கலாம். எவ்வளவுதான் நம்ம அந்த ஜெபங்கள் செய்தாலும்
ஒரு திருப்தி இல்லாததை போல அவன் நம்மளை வைத்திருந்திருக்கலாம். இப்போ அவன் இந்த 7வது மாசத்துல உங்களை எதிர்த்து நிற்கக்கூடிய அந்த கோலியாத் ஒருத்தர் இருக்கிறான் பார்த்தீங்களா, சத்துரு இருக்கிறான், இல்லை குடும்ப வாழ்க்கையில சமாதானத்துக்கு எடுக்கக்கூடிய கோலியாத்து, வருமானத்தை உருவாக்க முடியாதபடி தடை செய்யக்கூடிய சத்துரு, ஊழியங்களை செய்ய விடாதபடி எழும்பி நிற்கக்கூடிய சத்துரு, நல்ல ஐக்கியம் வைக்க முடியாதபடி குலைச்சல் கொடுக்கக்கூடிய சத்துரு, விபத்தை கொண்டு வரக்கூடிய சத்துரு, மாந்திர கிரியினால நம்முடைய சரீரங்களை முடக்க வைக்கக்கூடிய சத்துரு, இதெல்லாம் ஒருவேளை உங்களை ஆண்டு கொண்டு உங்களை பலவீனப்படுத்தி கொண்டு இருந்திருக்கலாம். ஆனா இந்த மாசம் டிஃப்ரெண்டா கடவுள் உங்களை மாற்ற விரும்புகிறார். இப்போ உங்களை கண்டு அவனுக்கு பயத்தை ஏற்படுத்த விரும்புகிறார். இது வரைக்கும் இதெல்லாம் கண்டா பயமா இருந்திருக்கும், இவங்கெல்லாம் பேசினா பயமா இருந்திருக்கும், இவங்கெல்லாம் இருந்தா அப்படிலாம் ஒரு பயம் நிறைய இருந்திருக்கும். ஆனா இப்போ கடவுள் என்ன செய்ய போறாருன்னா, உங்களை பார்த்தாலே அவங்களுக்கு பயத்தை ஆண்டவர் ஏற்படுத்த போறாரு. நம்ம நிறைய பேர் சொல்லியிருப்போம் இல்லையா, பிரதர் நான் ரொம்ப நாளா இந்த வியாதியில் அவதிப்பட்டு இருக்கிறேன் பிரதர், எனக்கு அதுல இருந்து விடுதலையே கிடைக்கல, பல வருடம் ஆச்சு பிரதர் பாஸ்டர், என் பொண்ணுக்கு திருமணம் நடக்கல, சில பேர் குழந்தையே இன்னும் கிடைக்கல பிரதர், நான் ரொம்ப வருஷமா பிரிஞ்சிருக்கிறேன் பிரதர், வாழ்க்கையில சேர முடியல, நான் பிசினஸ் பண்ணி நிறைய லாஸை சந்திச்சிருக்கிறேன் பிரதர், என்னால் இந்த கடல்ல இருந்து மீளவே முடியல பிரதர். இப்படி ஏதோ ஒரு டார்கெட்டோடு அவன் என்ன பண்றாங்க, நம்மளை அடிமைப்படுத்தி நம்மளை பலவீனப்படுத்தி வச்சிருந்திருக்கிறான். அத இந்த 7வது மாசத்துல இருந்து நீங்க உடைக்க போறீங்க. இந்த 7வது மாசத்துல இருந்து உங்ககிட்ட இருக்கிற அந்த வல்லமை, உங்ககிட்ட இருக்கிற அந்த செப ஆவி இருக்குது பாத்தீங்களா, அது அப்படியே பூகம்பம் போல வெடிக்க போகுது. எப்படி வெடிக்க போகுது? ஒரு பூகம்பம் வந்தா எப்படி இருக்கும், ஒரு சுனாமி வந்தா எப்படி இருக்கும், அது போல இந்த 7வது மாதத்துல நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு அந்த செபம் பாருங்க, மிகவும் வலிமை உள்ளதாக அது மாறும். ஏன்னா வசனம் அப்படிதான் சொல்லுது, எங்கும் உள்ள ஜனங்கள், எதுக்குறவங்க, நல்லவங்க, கெட்டவங்க, அவங்க இவங்க அப்படின்லாம் இதே நீங்க சிந்திக்க வேண்டிய அவசியமே கிடையாது. எனக்கு இவங்க விரோதம், அவங்க விரோதம், இவங்க இது, அதெல்லாம் நீங்க சிந்திக்க வேண்டியதே கிடையாது. அதெல்லாம் 6ஆம் மாசத்தோட முடிஞ்சு போச்சு. இந்த 7வது மாசம் என்ன நடக்க போகுதுன்னா, நீங்க பண்ணக்கூடிய அந்த ஜெபம் உங்களை குறித்து பேச போகுது. உங்ககிட்ட இருக்கக்கூடிய இந்த தன்மைகளை குறித்து வெளிப்படுத்த போகுது. உங்களுக்குண்டான அந்த கிருபைகள் வெளிவரப்போகுது. இவ்வளவு நாள் உங்களுக்குள்ள இப்படிலாம் அபிஷேகம் இருந்திருக்குதா, இவ்வளவுலாம் வல்லம் இருந்திருக்குதா, அப்படி இருந்து இவங்க இவ்வளவுலாம் பலவீனம் அடைஞ்சிருக்கிறாங்களே அப்படின்னு நிறைய பேர் நம்மளை பார்த்து பேசியிருக்கலாம் இல்லையா? நாங்களாம் விழலப்பா, நீங்களாம் எப்போ பார்த்தாலும் பிசாசு கீழே விழுந்துட்டு நடக்கிறீங்கன்னா நீங்க நல்லா பைபிள் படிச்சு ஜெபிக்கிறேன்னு சொல்லுவாங்க. அது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. அவங்களுக்கு அதோடைய முழுமையான ஈடுபாடு அதை புரிஞ்சிருந்திருக்க முடியாது அவங்களால. நான் அதிகமாக நான் ஜெபிச்சனாலதான் சத்துரு என்னை சோதிக்க ஆரம்பிச்சிருக்கிறான். ஏன்னா அவன் நான் விடுதலை அடைஞ்சிருக்கிறனோ இல்லையோ, இந்த ஜெபம் பலரை விடுதலை கொடுத்துருக்கு. இப்ப பலரை விடுவிச்சிட்டீங்க நீங்க, பல குடும்பங்களுக்காக ஜெபிச்சு பல குடும்பங்களுக்கு உண்டான ஒரு நன்மைகளை உங்க ஜெபத்தின் மூலமாக நீங்க ப்ரொமோட் பண்ணி கொடுத்துருக்கிறீங்க. இப்ப இந்த மாதத்துல அதற்குண்டான அந்த போனஸ் வாங்க இல்லையா, உழைத்த உழைப்புக்குண்டான அந்த அங்கீகாரம் வாங்க இல்லையா. நான் எப்படி சொல்றேன், இதுவரைக்கும் பிறருக்காக நீங்க ஜெபித்த அந்த ஜெபத்துடைய அந்த அங்கீகாரம் இருக்கு பார்த்தீங்களா, அதை இந்த 7வது மாதத்துல கடவுள் உங்களுக்கு எனக்கும் கொடுக்குறார். ஒரு ஆமீன் சொல்லுங்க.
இந்த 7வது மாதம் உங்க வாழ்க்கையில பல வருடமாக நீங்க ஜெபித்திருக்கிற அந்த ஜெபத்திற்கு ஒரு ஜெயம் அப்படியே புறப்பட்டு வருது. அதுங்க நம்மளை குறிச்சு கேள்விப்படுவாங்க. அந்த அளவுக்கு இந்த மாதத்தை கர்த்தர் நடத்துவார். தேவன் இந்த மாதத்தை நடத்துவார். எந்த சூழ்நிலையில ஒருவேளை நிந்தைகள், அவமானம், வெட்கம் அடைந்திருந்தால், சில சத்துருவினால் சோதிக்கப்பட்டிருந்தால், சில நண்பர்களால, சில உறவினர்களால, சபையினால, சக விசுவாசிகளாலோ சில நெருக்கடிகளை பிசாசானவன் உங்களுக்கு கொடுத்திருந்தால், நான் இப்படி சொல்றேன் உங்களுக்கு, அதெல்லாம் இன்னைக்கு கடவுள் டோட்டலா மாத்துறேன். அதை தாண்டி நீங்க அந்த நுகத்திலிருந்து வெளியே வந்ததை குறித்து நிறைய பேர் பேச போறாங்க. உங்களை பார்த்து ஒரு சைகையோடு ஒரு தோரணத்தோடு போனவங்கெல்லாம், சோத்திரம் சிஸ்டர், சோத்திரம் பிரதர், எப்படி இருக்கிறீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்கக்கூடிய இடத்தை கர்த்தர் இந்த நாட்கள் ஆயத்தப்படுத்துகிறார். ஒருவேளை தெரிஞ்சோ தெரியாமலோ ஏதோ பேசியிருக்கலாம், ஏதோ தவறு நடந்திருக்கலாம், எல்லாம் பண்ணியிருக்கலாம், உங்களை குறிச்சோ யாரை குறிச்சோ பேசி இருந்திருக்கலாம், ஏதாவது சம்பவம் நடந்திருக்கலாம். அவங்களாம் சரண்டர் ஆகக்கூடிய ஒரு காலத்தை கர்த்தர் அந்த மாதத்தில் ஏற்படுத்துகிறார். எதிரிகள் வீழ்த்தப்படக்கூடிய மாதம், எதிர்க்கக்கூடிய வல்லமைகள் முறியடிக்கக்கூடிய நாட்கள், உன்னுடைய வாழ்வின் நுகம் சொல்லுகிற அந்த நுகத்தை அழிக்கக்கூடிய ஒரு மாதம். இது நிறைவுள்ள ஒரு மாதம். பலமான காரியங்களை இந்த மாதத்துல உங்க ஜெபத்தினாலும் உங்கள் துதியினாலும் நீங்கள் தேவன் தேடுகிற அந்த தேடுதலினாலும் ஆண்டவர் உங்களுக்கு கிரியை செய்வார். பயப்படாதீங்களே அன்பு சகோதர சகோதரிகளே. இந்த மாதத்தை கர்த்தருடைய வல்லமையோடு கொண்டு ஜெயம் பெற்று வாழுங்க. உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். இந்த மாதம் உங்களை கண்டு உங்களை பார்க்கிற நிந்திக்கிறவர்கள் பயம் அடைவார்கள். உங்களை கடவுள் இந்த காரியத்தை செய்யும்படியான நாளை ஆரம்பிச்சிட்டார். இந்த கீர்த்தி உங்கள் நிமித்தமாக அநேக பேருடைய வாழ்வில் வேதனை கொண்டான பாதைகள் திறக்கப்படும். இப்பொழுது நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தர் இந்த நேரத்தில் உங்கள் வாழ்வை ஆசீர்வதித்து உங்கள் எல்லைகளை விரிவாக்கி கொடுக்கட்டும். மகா இரக்கம் கிருபை உடைய எங்கள் அன்பு தகப்பனே, இந்த மாதத்தில் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுடைய வாழ்விலும் நன்மையும் கிருபையும் சந்தோஷம் மகிழ்ச்சி சமாதானங்கள் பெருகட்டும். அவங்களுடைய எதிர்காலத்துக்குண்டான நலமான காரியங்கள் நடக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. எல்லா தடைகளும் நீங்கட்டும். நீங்கள் இன்றைக்கு கொடுத்த வார்த்தையின்படி இந்த மாதம் வெற்றியுள்ள மாதமாக, விடுதலை உள்ள மாதமாக, சமாதானம் உள்ள மாதமாக, மகிழ்ச்சியுள்ள மாதமாக ஒவ்வொரு தேவ பிள்ளையுடைய வாழ்க்கையில் அமைந்திட கர்த்தர் உதவி செய்யுங்கள். தொடர்ந்து உடைய பாதுகாப்பு கிருபைக்குள் உன் பிள்ளைகளை வைத்துக் கொள்ளுங்கள். குடும்பத்தில் சந்தோஷம், சபைக்குள் சந்தோஷம், ஊழியத்தில் சந்தோஷம், வேலைகளை சந்தோஷம், பிள்ளைகளை குறித்தும் மற்ற உறவுகளை குறித்தும் சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு இருக்க தகப்பன் உதவி செய்து காத்துக் கொள்ளுங்கள். தொடர்ந்து உடைய கரங்கள் பிள்ளைகளோடு இருந்து நடத்தட்டும். ஆமென், ஆமென். நிச்சயமாக ஆண்டவர் இந்த வார்த்தையின்படி உங்களை கொண்டு பலத்த காரியங்களை செய்வார். ஆமென்.